பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இந்த வழக்கில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை விவரங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? வரவேற்கிறோம். காவல்துறை, தமிழ்நாட்டின் காவல்துறை மிக விரைவாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து விசாரணையை முடித்து நீதிமன்றத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து சாட்சிகளை ஆஜர்படுத்தி இந்த தண்டனையை பெற்று தந்திருக்கிறார்கள். இந்த தண்டனையை நாங்கள் வரவேற்கிறோம். ஒவ்வொரு தமிழ்நாட்டில் வருபவர்களுக்கும் வசிப்பவர்களுக்கும் பெண்களை தொட்டால் ஞானசேகரனுடைய தீர்ப்பு நினைவுக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த தீர்ப்பில மிகவும் தெளிவாக 14 வருடங்கள் 15 வருடங்கள் வெளியே வர விடக்கூடாது, 30 ஆண்டுகளும் அவர் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் வரவேற்க தகுந்த ஒன்று. பெண்களிடமும் தனியாக இருப்பவரிடம் எப்படி அத்துமீறல், பாலியல் துன்புறுத்தல் செய்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். அது யாராக இருந்தாலும் விடாது. தமிழ்நாட்டு காவல்துறை சிறந்த காவல்துறை என்பதை மீண்டும் நிலைநிறுத்தி இருக்கிறது. அதே போன்ற நீதிமன்றங்களும் கண்டிப்புடன் இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் அதை நிரூபித்து வருகிறது. வரவேற்கிறோம் இந்த தீர்ப்பை. இது எல்லோருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் குற்ற செயல்களில் ஈடுபடுகிறார்களோ, குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் அநாகரிகமாக நடந்து கொள்ளுகிறார்களோ, இந்த தீர்ப்பை அவர்கள் படிக்க வேண்டும். இந்த தீர்ப்பை தமிழ்நாடு முழுவதும் இதை எடுத்து செல்ல வேண்டும். யார் குற்றம் செய்தாலும், யார் பெண்களிடம் பாலியல் துன்புறுத்தல் செய்தாலும் இப்படிப்பட்ட தண்டனை வாங்கி தரப்படும் என்பதை நாம் இதை ஒரு விளம்பரமாக கூட செய்யலாம். ஆகவே பெண்களுக்கு நீதி வழங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டின் பெருமை நிலைநாட்டப்பட்டு இருக்கிறது. மீண்டும் காவல்துறை யாராக இருந்தாலும் விடமாட்டோம், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விசாரணையை முடித்து தண்டனை பெற்று தருகிறோம் என்ற பெருமையை ஈட்டி கொடுத்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பை நான் மனமாற வரவேற்கிறேன். சார், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 5 மாதத்துல இந்த வழக்கை முழுமையா விசாரிச்சு அதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய நிலையில, எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. 5 மாதத்துல நீங்க முடிச்சிருக்கிறீங்க, வரவேற்கத்தக்கது. ஆனா இந்த தண்டனை அப்படிங்கிறது பத்தாது, இன்னும் கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்கல்ல. இல்ல, இது நீதி, அது அரசுடைய வழக்கறிஞர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதை இன்னும் மேல் எடுத்து அப்பீல் போயிட்டு மேல்முறையீடு செய்து தண்டனை பெற்று தருவார்கள். அதுல நாம நீதிமன்ற விஷயத்துல தலையிட முடியாது. நம்ம கருத்தை சொல்லலாம். 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை கொடுக்கறாங்க. ஆயுள் தண்டனை கொடுத்த பிறகு அது குறைக்கப்படுகிறது. இதெல்லாம் சில பேர் திருந்தி வாழ்பவர்கள், அவர்களுக்கு பொருந்தும். இப்படி பெண்கள் விஷயத்தில் பாலியல் துன்புறுத்தல் இதெல்லாம் செய்வதற்கு பொருந்தாது. ஆகவே இந்த 30 ஆண்டுகள் முழுமையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இதை நாம் வரவேற்கிறோம். இன்னும் மேல்முறையீடு செய்து அதிகமாக தண்டனை பெற்று கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பெண்களிடம் அநாகரிகமாக நடப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இது திகழும் என்பதுதான் என்னுடைய பார்வை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு செல்வ பெருந்தகை.